ஃபோர்ட்ல ஃப்ரீ ஸ்டைல்ல 2016 பார்க்க போற வண்டி வந்து மராசோ, மஹிந்திரா மராசோ. இதுல வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் உள்ளே கிடைக்கும். 1,80,000 கிடைச்சிருக்கும். ஆட்டோமேட்டிக் வண்டி. ஒரு 2 டயர் புது டயர். நம்ம பார்க்க போற வண்டி வந்து மஹிந்திரா சைலோன். ஒரு ஃபைனலா ஒரு 4,65,000 கொடுக்கும். சன்ரூஃப் வர வண்டி நல்லா இருக்கும். புதுக்கோட்டை நம்பரு. வண்டி இன்டீரியர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. ஃபேன்சி நம்பர். வண்டி நம்பர் அது வந்து 1,45,000 கேட்கறோம். 3 ஓனர் 4 ஓனர்லாம் இல்ல, ஒரே ஓனர் தான். ஃபிகோ ஒரு ஓனர் வண்டி. நான் இன்னைக்கு மணப்பாறை வந்திருக்கேங்க. மீண்டும் உங்களுக்காக உங்களுடைய பேராதரவு தான். போன டைம் போட்டிருந்த கார்கள் எல்லாமே ராஜ் கார்ஸ்ல இருக்குங்க. ராஜ் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து மணப்பாறைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகையிலேயே ராஜ் கார்ஸ் இருக்கு. இது வந்து திண்டுக்கல் மெயின் ரோடு இந்த சைட்ல. ஸோ வாங்க இங்க உள்ள கார்களுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாம் முடிஞ்சளவுக்கு வேகமா நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. அண்ணா என்ன இங்க எடுத்துட்டு இருக்கீங்க? இது கார் நம்ம கம்பெனி வண்டி. சும்மா ஃபிட்டிங் போட போகுது, அதனால நிப்பாட்டிச்சு. வெயில ஒரு வாரத்துக்கு வெயில நிப்பாட்ட வேணாம். பாத்துங்க, நான் இந்த காரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு பார்த்தா அண்ணன் வந்து நம்ம வீட்டுக்காரன்ட்டாரு. அவருடைய கார் எடுத்திருக்காருங்க. அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்டுக்கலாம். அண்ணே போன வாட்டி வீடியோ போட்டு நிறைய வண்டி கொடுத்துட்டோம். அண்ணன் 15-18 வண்டி கிட்ட போட்டோம். அது எல்லாமே போயிடுச்சு. ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் இருக்கு. அதுவும் அந்த வீடியோல பார்ப்போம். முன்னாடி இருந்தாலும் நிறைய ஆல்டர் பண்ணி வச்சிருக்கோம். பார்ப்போம் வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம எடுத்துக்க வேண்டிய டீடைல்லாம் சொல்றேன். நீங்க உங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்டு வாங்க, நம்ம பண்ணிடலாம். ஓகே, நான் இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு, அறிமுகம் ஆயிட்டோம். சரிங்க, அட்ரஸும் சொல்லிட்டேன். பாத்துருவோண்ணே, வாங்க பார்க்கலாம். இந்த சைட்ல எல்லாம் என்னென்ன கார்கள் இருக்கு? ஆனா இங்க வந்து ஃப்ரண்ட்ல ஏன்னா கஸ்டமர் நிறைய நம்மள்ட்ட கேட்கறது லோ பட்ஜெட் வண்டி தான் கேட்கறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ₹2, ₹2,000, ₹3 அந்த ரேஞ்ச் பட்ஜெட்லாம் இதுல வச்சிருக்கோம். கொஞ்சம் பெரிய வண்டினா ஏன்னா அது ஃப்ரண்ட்ல நிப்பாட்டினா கஸ்டமர் வந்து நமக்கு மறைக்குது. யார் வெளியே நிக்க, சின்ன வண்டினா ஒன்றும் தெரியறது இல்லை. அதனால பெரிய வண்டிங்க ஃபுல்லா இந்த ரோல் நிப்பாட்டி வச்சிருக்கோம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 7 சீட்லாம் இந்த சைடுல இவ்வளவு கார்கள் கொண்டாந்தாச்சா? ஆமாண்ணே, 7 சீட்லாம் இந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கோம். வென்யூ எல்லாமே லேட்டஸ்ட் வண்டிங்க. எல்லாமே லோன் ஆப்ஷன் இருக்க வண்டி. ஏன்னா நம்ம கஸ்டமர் நிறைய கேட்கறது லோன் ஆப்ஷன் தான். எவ்வளவு கையில எவ்வளவு கொடுக்கும், டவுன் பேமெண்ட் எவ்வளவுனா அப்படியே இந்த நெட் ஃபுல்லா பாருங்க. இது ஃபுல்லா டவுன் பேமெண்ட் தான். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நெட் ஃபுல்லா பாருங்க. செட்டில்மெண்ட் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரினா இந்த இதுல பாருங்கன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கனால ஃபுல்லா இப்படி நிப்பாட்டி வச்சிருவாங்க. லேட்டஸ்ட் வண்டி பிரீஸா இதெல்லாம் வந்து எல்லாமே 18, 19, 16 எல்லாமே ஃபுல் லோன் ஆகிற வண்டிங்களும் இருக்கு. ₹50, ₹1 கொடுக்குற வண்டிங்களும் இருக்கு. இனோவா மட்டும்தான் லோ மாடல். மற்றபடி எல்லாமே 18, 19, 16 ஃபுல் லோன் ஆகிற வண்டிங்க தான். மராசோ எல்லாம் பாத்தீங்கன்னா 18, 19 2 ஓனர். ஆனா இந்த பக்கம் இருக்க வண்டி அட்வான்ஸ் ஆன வண்டி. ஆமா, அந்த ஹூண்டாய் வந்து நம்ம வண்டி, இதுவும் நம்ம வண்டி. அது ஃப்ரெண்டோட வண்டி. ஒரு டாக்ஸ் கட்டுறதா நிக்குது. இது அட்வான்ஸ் ஆன வண்டி இந்த வண்டி. அதனால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டிங்க வந்துடும். ஆம்னி இருக்கு, மான்சா, இண்டிகா விஸ்டா, ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் தான் போன வாட்டி நம்ம பார்த்தது. அப்ப பார்த்தப்ப இப்படி இருந்திருக்காது. இப்போ நிறைய ஆல்டர் பண்ணியிருக்கோம். இண்டிகா விஸ்டா இருக்கு, ஃபிகோ இருக்கு. இந்த மாதிரியான லோ பட்ஜெட் வண்டிங்க எல்லாமே இங்க இருக்கு. லேட்டஸ்ட் வண்டிங்க எல்லாமே இங்க இருக்குண்ணா. சரிங்க, இப்போ இதெல்லாம் லோன் பண்ண முடியுமாண்ணே? இது லோன் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். லோக்கல் ஃபைனான்ஸ்ல பண்ணலாம். அது அவங்களோட இதுக்கு அவங்க வாங்க வேண்டியதான். நம்ம மேக்ஸிமம் லோக்கல் ஃபைனான்ஸ் அவ்வளவா இது பண்றதுல 1-2 ஃபைனான்ஸ் நண்பர்கள் இருக்கு, ரெஃபர் பண்ணுவோம். கரெக்டான கஸ்டமர் மட்டும் பண்ணுவோம். இது லிமிட்டட்ல இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்கண்ணே, ஒவ்வொரு கார் டீடைல்ஸ் பார்த்துருவோம். பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ரொம்ப ஃபேமஸான வண்டி ஆம்னி. 2013 சிங்கிள் ஓனர் வண்டி, தஞ்சாவூர் நம்பர். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். வண்டி பியூர் பெட்ரோல்லே இருக்கு. இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம இந்த வண்டி கேட்கறது வந்து ₹2,25,000 கேட்கறோம்னா 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு. லோன் லிமிட்டட்ல ஆகும். ₹1 வரைக்கும் லோன் ஆகும். ஆம்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையில்ல. எவ்வளவு பெரிய சின்ன வயசுல இருந்து பணக்காரவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆம்னி தான் வச்சிருப்பாங்க. பிசினஸ் மேன் வைங்கள எப்படி மேல போனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்னி வாங்க. ஏன்னா ஒரு முறுக்கடை போடலாம், 10 பேரை வச்சுட்டு சவாரி போகலாம், மேல ஏதாவது லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம், ஸ்கூல் ட்ரிப் போட்டலாம். அதனால மல்டி யூட்டிலிட்டி அந்த மாதிரி எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நம்ம எதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கும் வண்டி. கண்டிப்பா 800 cc தான், 22 வரைக்கும் கிடைக்கும். ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். கண்டிப்பா பியூர் பெட்ரோல் இருக்கும். ஆமா, பியூர் பெட்ரோல்ண்ணே. ஒரே ஓனர் தான். பாடி ஸ்டிக்கர், வீல் கப், இன்டீரியர்லாம் பாருங்கண்ணே. அதான் இன்டீரியர் நல்லா இருக்கு. குரோம் ஃபிட்டிங்ஸ், ஃபுல் மேட் போட்டிருக்கோம். சீட் கவர் புதுசு, வண்டி அப்போல்சர் புதுசு, எல்லாமே நல்லா இருக்கும். ₹2,25,000 தான் கேட்குறோம். 13 ஒரு ஓனர் ஆம்னி. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கன்னா பேசிக்கலாம். ரேட் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது. நம்ம பார்க்க போற வண்டி வந்து செவர்லெட் பீட். 2012 ஒரே ஓனர், 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம இந்த வண்டி கேட்குற விலை வந்து ₹1,80,000. நான் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாம். 4 டயர் நல்லா இருக்கும்ண்ணே. இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வர டைப்பு.
பவர் விண்டோ வராது, பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க. 4 பவர் விண்டோ ஆல்டர். செவர்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில வாங்கக்கூடாது, ரீசேல் வேல்யூ இல்ல, வண்டி எனக்கு அப்படிதான் சொல்றோம். வேலை வச்சா அதிகம் வைக்குமாங்க. எல்லாம் கிடையாது, வேலையெல்லாம் எதுவும் வைக்காது. மைலேஜ் 24 தரும். என்ன மார்க்கெட்ல கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் கம்மி. இதே ஷிஃப்டா இருந்துச்சு, i20 இருந்துச்சுன்னா 3 ரூபா 3 ரூபா 4 ரூபா சொல்றாங்க. ஆனா இந்த வண்டி 2 லட்ச ரூபாய்க்குள்ளே கிடைக்கும், 1,80,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நேர்ல வந்து பாருங்க, இன்னும் அனுசரிச்சு கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற வண்டியை வாங்கிட்டு திரும்ப நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ நம்மளே ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வேல்யூபான விலைக்கு நம்ம கொடுக்குறது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். ஒரு ஓனர் இப்போ 2 ஓனரா கொடுத்தா திரும்ப கொடுத்தீங்கன்னா இப்போ 1,80,000 கொடுக்குறோம்ங்கிற, திரும்ப கொடுத்தா 1,40, 45, 50 ரூபா வரைக்கும் கூட திரும்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற வண்டி நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போற வண்டி Hyundai i10. i10ல வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 39 கிலோமீட்டர் 33,000 வரைக்கும் ரெக்கார்டு போயிருக்கு. 4 டயர் நல்லா இருக்கும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பெயிண்டே ஆகாத வண்டி. வண்டி நல்ல கிளீனா இருக்கும். பாடி லைன்ல ஒரு டென்ட்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது. இன்டீரியர்லாம் பாருங்களேன், சீட் கார்லாம் நல்லா பிரமாதமா இருக்கும். நல்ல ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு. ஒரு சின்ன வண்டி எங்கேயும் போகணும் வரணும், ஓட்டி பழகிறவங்களுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ். நல்லா இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை 3,25,000 கேட்குறோன்னா நேரில் வாங்க, அனுசரிச்சு கொடுத்துடலாம். 2012 2 ஓனர் வண்டி. நான் எனக்கு பொதுவா வீடியோ போறதுனால நிறைய கால்ஸ் வரும். சரிங்கண்ணா. அப்படி கால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய மக்கள் விரும்புறாங்க. ஆமாண்ணே, ஆட்டோமேட்டிக்னா முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு மக்கள்கிட்ட. ஆட்டோமேட்டிக்லாம் ரொம்ப பெரிய விஷயமோன்னு இப்போ வர்ற. ஆனா எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்கறாங்க. 10 வண்டியில் 5 வண்டி ஆட்டோமேட்டிக் வந்துடுது. ரொம்ப ப்ரீமியமான வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே ஆட்டோமேட்டிக் தான். மேனுவல்லாம் இப்போ யாரும் அவ்வளோவா விரும்புறது கிடையாது. ப்ரீமியம் வண்டியில எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு, பொலேரோல ஆட்டோமேட்டிக். பொலேரோல நம்ம எடுத்து எதுவும் சப்ஸ்கிரைபர் சொன்னார் வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு. ஆனா பட் எனக்கு சொல்ற எதிர்பார்ப்பு வந்து அது பொலிரோனா முன்னாடி யார் யூஸ் ரஃபான ஆளுங்க யூஸ் பண்ணி, இப்போ அவங்களே அதுல ஒரு ஆட்டோமேட்டிக் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விரும்புறாங்க. கண்டிப்பா இல்ல, ஆட்டோமேட்டிக் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து நேசிக்க ஆரம்பிச்சு விரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குது, எங்கனாலும் ஆட்டோமேட்டிக் வேலை பாக்குறாங்க, கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே பாக்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு சர்வீஸ் மேக்ஸும் ப்ரொவைட் பண்ணாலே எல்லாமே எடுக்க இது பண்ணிடுவாங்க. ஃபோர்டெல்லாம் நல்ல கம்பெனி தான், சர்வீஸ் கொஞ்சம் கம்மி, அதனால தான் பயப்படுறாங்க. சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா எல்லா வண்டியுமே மக்கள் கண்டிப்பா எடுத்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆமா, இப்போ நம்ம இது பார்க்க போறதுலாம் 7 சீட்டர். இந்த ரோ ஃபுல்லாவே ஒரு 5 வண்டி 7 சீட்டர் பார்க்க போறோம். லேட்டஸ்ட் வண்டிங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து இனோவா 2009 G4. ஓனர் மட்டும் 4 ஓனர் ஆயிடுச்சு. ஆமா, என்னடா 9 இனோவா இந்த மாதிரி டைப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லா நியூ ஷேப் ஆல்டர் பண்ணிருக்காங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். நியூ ஷேப் ஆல்டர், ஹெட்லைட் லைட் எல்லாமே பூசு போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 டயர் பூசு போட்டிருப்பாங்க. இன்டீரியர் நல்லா இருக்கும். FC 2029 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் இன்னும் மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். நடுவில் வந்து கேப்டன் சீட் வரும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 7 பேர் போற மாதிரி இதை வச்சிருக்காங்க. நடுவில் வந்து 3 பேர் உட்கார மாதிரி. இப்படி உட்காந்தா 3 பேர் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் இதை ஃபோல்ட் பண்ணா ஆம்ரெஸ்டோட 2 பேர் மட்டும் வச்சுக்கலாம். ஆமா, ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். என்னதான் மத்த வண்டிங்க இருந்தாலும் இந்த வண்டிக்கு இனோவாக்கு ஈக்குவல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் நல்லா இருக்கு. வண்டி ரொம்ப சேஃப்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள வந்து 4,300,000 ரூபா கேட்கிறோம்னா ஒரு ஃபைனலா ஒரு 4,65,000 கொடுக்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய செலவு பண்ணிட்டாரு. RC ஓனர் வண்டி, மணப்பாறை டிஓல இருக்கு. RC ஓனர் வண்டி. கஸ்டமர் வர வச்சு நேராவே பேசிக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து TUV, மஹிந்திரா TUV T10 2018 ஒரே ஓனர். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. கிலோ 1,65,000 சம்திங் ஓடி இருக்கும். ப்ராப்பர் ரெக்கார்டு தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வந்து 6,25,000 கேட்கும். இன்னைக்குதான் இதோட பேர் வந்து TUV. முன்னாடி தான் TUV, இப்போ இதோட பேர் பொலிரோ நியோ. ஆனந்த் மஹிந்திரா மாத்திட்டாரு பொலிரோ நியோன்னு. அதனால பொலிரோல சேம் இன்ஜின் தான் வரும். 4 டயரும் குட்டியர் டயர், புது டயர் இருக்குண்ணே. T10 எல்லாமே வீல் கப் மாதிரியே போட்டிருப்பாங்க. நல்லா டைமண்ட் கட்டிங்ல வரும். நல்லா இருக்கும். இன்டீரியர் எல்லாம் பாருங்க, நல்லா சீட் கவர் போட்டிருப்பாங்க. ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லாமே வந்துரும். ஓகே, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பிளாக் கலரா இருந்தாலும் நல்ல பிரீமியமா இருக்கும் வண்டி. இது இந்த பிளாக் ஆஃப் ரோடிங் போறதுக்கு வர்றதுக்கு. ஆனா பிளாக்ல விரும்புறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு குரோம் ஃபிட்டிங் இதெல்லாம் போட்டீங்கன்னா வண்டி நல்லா எடுக்கும். ஒரு ஆஃப் ரோடு போறவங்களுக்கு, ஒரு 7 பேர் கார் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ரஃபாவும் இருக்கணும்னா இந்த டிவி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும், ரஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு லோன் மேக்ஸிமம் நம்ம 5,50,000 ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். நல்ல 5 ரூபா 5 to 5,50 பண்ணி தரலாம். நல்ல கஸ்டமர், நல்ல ப்ரொஃபைல், சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டா இருந்தா அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 6,500 ரூபாய் கேட்கறோம். நேரில் வந்து வண்டி பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும், குறைய சொல்லி குறைச்சி கொடுக்கலாம். இது நண்பரோட வண்டி தான், வைக்க கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஸ்கார்பியோ 2010க்கு 11 2 ஓனர் ஸ்கார்பியோ LX தான். உங்களுக்கு எம்மாக் இன்ஜின் வந்துடும். எம்மாக் இன்ஜின் வந்துடும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். 2 டயர் புது டயர் நம்ம எடுத்து போட்டோம். இந்த வண்டி புதுசு போட்டிருக்கீங்க. ஆமா, வண்டி எடுத்தாலே புது டயர் போட்டு. ஏன்னா கஸ்டமர் அதானே லைக் பண்றாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணே.
வண்டி இன்னும் கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்கு. இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம ஆல்டர் பண்ணி ஒட்டினது. இதெல்லாம் நல்லா இருக்கும். அட்வென்ச்சர் ஸ்டிக்கர் நல்லா இருக்கும். இன்டீரியர் பாருங்க, இந்த வண்டிக்கு சீட் கவர் புதுசு போட்டிருக்கோம். சீட் கவர் புதுசு, ஃப்ளோர் மேட் புதுசு, அப்போல்சரி எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டி ஒரிஜினல் கிலோ 1,36,000 கிலோ ஒரிஜினல் கிலோ போயிருக்கும். நல்ல பாடி லைன் நல்லா இருக்கும். வண்டியில் எங்கேயுமே ரஸ்டிங் இது மாதிரிலாம் இருக்காது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே புதுசுண்ணே. க்ரோம் ஃபினிஷிங் எல்லாமே போட்டிருக்கோம் வண்டியில். ஏசி போஸ்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து 4,90,000 கேட்குறானே. ஒரு 4,45,000 அந்த ரேஞ்சில் கொடுத்தா நேரில் வந்து வண்டி பார்த்துட்டு பேச சொல்லுங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலான்னு. ஸ்கார்பியோ நல்லா இருக்கும். 2010-11 2 ஓனர் தான். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி இந்த மஹிந்திரா சைலோனு. சைலோல இருந்து டாப் அண்ட் மாடல் 2015 ஒரே ஓனரு H9. H9 ஆமா, H9 ABS, ஏர் பேக், அலாய் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் வண்டியில. நீட்டா இருக்கும். ஆனா 7 பேர் போறதுக்கு தேர்ட் ரோ கொண்டு கம்ஃபர்டா இருக்கிறது இந்த வண்டி கொடுத்தா, இந்த வண்டி விட்டா வேற வண்டியே கிடையாது. இன்டீரியர்லாம் பாருங்க, நல்லா நீட்டா பிரீமியமா இருக்கும். கம்பெனி சீட் கவர்ல இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. இந்த வண்டி 2015 ஒரே ஓனர் H9. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 7,20,000 கேட்டுக்கிறோம். இந்த வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் 1,93,000 ஓடி இருக்கு. மீட்டர்ல இப்ப 2,15,000 இருக்குன்னு ப்ராப்பர் சர்வீஸ் தான். மேக்ஸிமம் இந்த வண்டி கிலோ குறைக்கிறதுல இருக்கிற கிலோ ஓப்பனா சொல்லி கொடுத்துருவோம். எமாக் இன்ஜின் வண்டி நல்லா இருக்கும். நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க, குறைச்சி கொடுக்கலாம். லோன் ஒரு 4 ரூபாய் 4,000 வரைக்கும் வாங்கி தரலாம் கண்டிப்பா. அந்த 2015 H9 ஒரே ஓனர் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 7,20,000 கேட்கறோம். கிலோ 2,10,000 கிலோமீட்டர் இருக்கும். 1,93 ப்ராப்பர் சர்வீஸ். H9 H4 சைலோல இப்போ ரொம்ப டிமாண்டான வண்டினே. எமாக் இன்ஜினால நல்லா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே நல்லா. இந்த வண்டி லோன் 5 ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா 5 லட்ச ரூபா, 4 to 5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஹூண்டாய் வென்யூனு. வென்யூ 2019 ஒரே ஓனரு. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற அளவு வந்து 8,50,000 கேட்கறோம்னா. வண்டி இன்டீரியர் பாருங்க. இந்த வண்டி என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா சன்ரூப் வர வண்டி. டீசல்ல SX சன்ரூப் வர வண்டி நல்லா இருக்கும். இல்ல இன்டீரியர்ல இருந்து பாருங்களேன். இல்லைன்னா இந்த காலத்துல வந்து என்னதான் கார்னாலும் சன்ரூப் இருக்கான்னு தான் குழந்தைங்க எல்லாம் கேட்கும். அதனால வந்து குழந்தைகளுக்கு சன்ரூப், நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ABS, ஏர் பேக், டச்சிங் செட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாண்ணே, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும்ண்ணே. எல்லாமே நல்லா இருக்கும். ஆல் டயர் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். 7 லட்ச ரூபா. உங்களுக்கு புது வண்டி இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 14, 15 ரூபா கிட்ட வருது. நம்ம கேட்கறவள 8,50,000 கேட்கிறோம். வண்டி வந்து நேர்ல பார்த்தாங்கன்னா குறைச்சி கொடுத்துடலாம், அனுசரிச்சு கொடுத்துடலாம். சூப்பர். இந்த கலருமே நல்ல சேல்ஸ். ஆமா, இது ஹூண்டாயில வென்யூ S-Crossல எப்படி ப்ளூவோ அதே மாதிரி ஹூண்டாயில அந்த ப்ளூ கலர் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிற வண்டி. ஒயிட் அப்புறம் ப்ளூ தான். நம்ம பார்க்க போற வந்து மாருதி பிரீசா 2018 ZDI பிளஸ் சிங்கிள் ஓனர் வண்டி. 1,30,000 ப்ராப்பர் ரெக்கார்டு. மீட்டர்ல இப்போ 1,40 இருக்கும். ஆட்டோமேட்டிக் வண்டி. ஆட்டோமேட்டிக். ஆமா, எவ்வளவு பெரிய வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வந்து 8,50 கேட்கறோம். வண்டி நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா அனுசரிச்சு குறைச்சு கொடுத்துடலாம். வண்டி பார்க்க 20 மாதிரி இருக்கும். மாடல் 18 ஒரு 19-20 மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக் தானே இப்ப நிறைய மக்கள் விரும்பி கேட்கறது. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஒரு வண்டி இருக்க இடத்துல 5 வண்டி ஆயிடுச்சு. டிராபிக்ல கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நம்மள 2 வீலர் ஓட்டையில பாத்தீங்களா? ஆமா, கால் வலி வந்துடும். ஆனா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அந்த மாதிரி ஓட்டுற எந்த டென்ஷன். இது வந்து உங்க ஊர் வண்டி தான் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபேன்சி நம்பர் 24 புதுக்கோட்டை வண்டி. ஒரே ஓனர் தான். 24-34 ஃபேன்சி நம்பர். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது வந்து 8,50 கேட்கிறோம். 18 ZDI பிளஸ் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் வண்டி. டூயல் டோன் கலர். டூயல் டோன்ல வந்துடும். 8,50 கேட்கிறோம். 7,000 ரூபாய் 7 ரூபாய் வரைக்கும் லோனே பண்ணி தரலாம். நேர்ல வந்தாங்கன்னா ஏதாவது குறைச்சி பேசி அனுசரிச்சு கொடுத்துடலாம். வண்டி நல்லா இருக்கும். அடுத்து பார்க்க போறதும் இன்னொரு பிரீசா தான். இது 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி கடலூர் நம்பரு. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். LDA ஆப்ஷன். LDAலே சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், இன்பில்ட் செட் வந்துடும், கம்பெனி ரிமோட் லாக் வந்துருக்கும். 2016 ஒரு ஓனரு. 5,90,000 கேட்குறோன்னே ஒரு 5,75 ஃபைனலாக கொடுத்துடலாண்ணே. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டி வந்து கிலோமீட்டரு 1,41 ரெக்கார்டு. மீட்டர்ல இப்போ 1,51 இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயர் நல்லா இருக்கும். ஸ்டெப்னி மோகன் உங்களுக்கு அன்யூஸ்டாக தான் இருக்கும். வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணே. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல பவர் விண்டோ வந்துடும், கம்பெனி இன்பில்ட் செட் வந்துடும், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். நல்ல மைலேஜ் கொடுக்கணும். உங்களுக்கு ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு பிரீஸா எடுத்தாங்கன்னா எங்களுக்கு அப்புறம் டிக்கி ஸ்பேஸ்லாம் பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்கும்.
நல்ல ஒரு பெரிய ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய வண்டி மாதிரி இருக்காது, ஒரு மிட் சைஸா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காருன்றத விட எல்லாருமே எஸ்யூவி போயிட்டாங்க. ஆமா, கார் வாங்குறத தாண்டி எல்லாமே எஸ்யூவி தான். அதனால நம்ம அந்த செக்மெண்ட்ல ஒரு 2-3 வண்டி வச்சிருக்கோம். ப்ரீஸா இங்க பொதுவாக நம்ம ஊர் நல்ல வேக்கன் இருக்கும். ப்ரீஸா நிறைய பேருக்கு ஷிஃப்ட்டுக்கு அடுத்து டிசைரு, அதுக்கடுத்து ப்ரீஸா அந்த மாதிரி தான் மாருதியில கேட்பாங்க. அதனால நம்ம 2 வண்டி வச்சிருக்கோம். ஒன்னு 18 ZDE Plus ஒன்று வச்சிருக்கோம், ஒன்னு 16 LDE ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கோம். அண்ணன் தம்பி மாதிரி நிக்குது. அண்ணன் தம்பி மாதிரி நிக்குது. ஆமா, அண்ணன் தம்பி மாதிரி நிக்குது. ஒரே குடும்பம் தான், வேரியன்ட் தான் வேற. ஓகே, அடுத்த வண்டி போறோம்னா பாக்கலாண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்துன்னா Volkswagen Amio. போன வாட்டி நீங்க இருந்த Amio வந்துச்சு, டீசல் தான் கொடுத்துட்டோம். 2019 ஒரே ஓனர்னே, 64 கிலோ ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்குண்ணே. நம்ம இந்த வண்டி கேட்கறது 5,70,000 கேட்கறோம். வண்டியில ஒரு சின்ன பீஸ் கூட பெயிண்ட் ஆகவே இல்லை, எங்கேயுமே பெயிண்ட் ஆயிருக்காது. இன்டீரியர் இன்னும் புதுசா இருக்கும். 4 டயர் நல்லா இருக்கும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். கம்ஃபர்ட் லைன் இது வந்து பெட்ரோல்ல கம்ஃபர்ட் லைன். இதில் ஏர் பேக், ABS வந்துடும், இன்பில்ட் செட் வந்துடும், கம்பெனி ரிமோட் லாக் வந்துடும். புது வண்டி இன்னைக்கு 10 ரூபா 19 வரும்ண்ணே. நம்ம அந்த வண்டி கேட்கறது 5,75,000 தான். இந்த வண்டிக்கு 5 லட்ச ரூபா 5,15 லட்ச ரூபாய்க்கு லோனே ஆகும். நல்ல கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது, சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா 5,25,000 வரைக்கும் கூட நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். Amio வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த இடத்துலயும் கொண்டு நிப்பாட்டினாலும் அந்த ஒரு பெருசா ஒரு சின்னதா பிரீமியமா இருக்கும், ஆளுமையாவும் இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு ராயலா இருக்கு. நம்ம ஒயிட் சட்டை போட்டு ஓட்டுறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். வண்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா போலோ வச்சிருக்கவங்க சொல்றதே மைனஸ்னா டிக்கி இருக்காது. இதுல டிக்கி ஃப்ரண்ட்ல பார்த்தா போலோ மாதிரி இருக்கும், வெண்டோ கூட ரொம்ப நீளமா இருக்கும், டிராபிக்லாம் ஓட்ட சிரமமா இருக்கும். இது போலோ மாதிரி இருக்கும், டிக்கி மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது போலோ மாதிரி இருக்கும், போலோ மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது போலோ தான் பார்க்க போறோம். இது 2019. ஓகே, ஒரே ஓனரு, ட்ரெண்ட் லைன், அண்ட் அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயர் ஃபுல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். இது ஆக்சுவலா ஒரிஜினல் வீல் கப் நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஆர்டர் போட்டு கம்பெனில வெளியில கிடைக்கல, நம்ம போட்டு கொடுத்துருவோம். இந்த வண்டில ஏர் பேக் வந்து ABS வந்துடும், டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க, இன்டீரியர் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வந்து 5,75,000 கேட்கறோம்னா 85 கிலோமீட்டர் இருக்கும், 82 கிலோ வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டு, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி நல்லா இருக்கும். 2019 ஒரு ஓனர் போலோ. ஏன்னா இன்னைக்கு ஷிஃப்டா கம்பேர் பண்றப்ப போலோ கேட்கற கஸ்டமர் தான் நிறைய இருப்பாங்க. நான் ஷிஃப்டா போலோன்னு பார்த்தா போலோ தான், அதோட வேற, இது ஆமா. அதனால போலோ நிறைய விரும்பி கேட்குவாங்க. அதுக்காண்டி நம்ம ஒரு ஆமியோ ஒரு போலோ, ஏன்னா இங்க நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வண்டி கேட்பாங்க. போலோ இருக்கான்னு கேட்பாங்க, அவங்களுக்காக ஒரு போலோ, ஆமியா இருக்கா, அதுக்காக ஒரு ஷிஃப்ட், ஒரு i20, இது மாதிரி எல்லாமே நாங்க வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுல லேட்டஸ்ட் அந்த ஸ்கோடா ஸ்லாவியால வர அதே 1 லிட்டர் இன்ஜின் இதுல வந்துடும். லேட்டஸ்ட் வண்டி தான். சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே. சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்கு? சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் கூட தானே, ஆனா அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய அந்த குவாலிட்டிக்கு கம்பல்சரி அந்த காஸ்ட் கொடுக்கலாம். பெட்ரோல் வண்டிங்கனால ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வச்சிடாது. டீசல் வண்டிங்கன்னா கூட அந்த இன்ஜெக்டர் நாக்கிங் இது மாதிரி போலோல வர செய்யும். இந்த மாதிரி வண்டிங்கள்ல ஒரு விஷயம் வராது. அதனால இன்னைக்கு மக்கள் வந்து அந்த ஆடம்பரத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சர்வீஸ் 10,000 இருக்கு, 10,000 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபான்றப்போ ஓகே அப்படின்ற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து முன்னதான் Volkswagen பயம், ஸ்கோடானா பயம், இப்போ அதெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து செலவு பண்ண தயாரா இருக்காங்க. சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஃபோர்ட்ல ஃப்ரீ ஸ்டைல்ண்ணே. இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட், டைட்டானியம், சிங்கிள் ஓனர் வண்டிண்ணே. என்ன வண்டிங்கன்னு? ஃப்ரீ ஸ்டைல். ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் ஃபிகோன்னு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல்னு மாத்திட்டாங்க. 1,24,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டு, மீட்டர்ல 1.26 இருக்கும்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது 5.35 கேட்கறோண்ணே. ABS, ஏர் பேகு எல்லாமே வந்துடும். இன்டீரியர்லாம் ஃபுல்லா பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டு இருக்கும். மேல பாருங்களேன், அப்போல்சர் வந்து எல்லா வண்டிகளும் ஒயிட்டா தான் வரும். ஆனா இந்த வண்டிகளை ஒரு பிரீமியமும் பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய கார்ல வந்து இந்த பிளாக் கலர் இன்டீரியர் விரும்புவாங்க. வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். i20ல அது ஒரு தனியா ஒரு எடிஷனே போடுவாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த கலர் வந்து நல்லா ஒரு எடுத்து கொடுக்க கலர், நல்ல ஒரு பாலிஷ் போட்டு ஃபிட்டிங்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2019 ஒரே ஓனர், 5,35,000 கேட்கறோன்னா ப்ராப்பரா சர்வீஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கு. லோன் இந்த வண்டிக்கு வந்து ஒரு 3,000 ரூபாய் டு 3,45,000 ரூபா, 4 ரூபாய்க்குள்ள வாங்கி கொடுக்கலாம். ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எக்கோ ஸ்போர்ட் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா எக்கோ ஸ்போர்ட்ல வர இன்ஜின் இந்த இன்ஜின் சேம் தான். அது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த வண்டி விரும்புவாங்க. மேக்ஸிமம் நீங்க பாருங்களேன், கேரளா சைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்டு வண்டி அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு போலோக்கு அடுத்து பெர்ஃபார்ம் பண்றது மேக்ஸிமம் ஃபோர்டா தான் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ், மேல இறங்கி மலையில போறது வர்றது, அந்த இனிஷியல் பிக்கப் எல்லாமே வந்து ஃபோர்டு தான். அதனால வந்து எக்கோ ஸ்போர்ட்டோட பவர் வேணும்,
குட்டியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி மக்களுக்கு இந்த ஃபோர்டு ஃப்ரீஷில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா. சூப்பர்ண்ணே. ஏன்னா எக்கோஸ்போர்ட் கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. ஆமா, எக்கோஸ்போர்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரகடான வண்டி மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அதே பெர்ஃபார்மன்ஸ் சின்ன வண்டிங்கள கிடைக்கும். கம்பல்சரி இந்த ஃபோர்டு ஃப்ரீஷில் அவங்க வாங்கலாம். ஓகேண்ணே. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்க போற வண்டி வந்து மராசோ, மஹிந்திரா மராசோ 2018க்கு 19 M2 2 ஓனர், 180 கிலோ ஓடி இருக்கும், 176 வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டு. M2 வேரியன்ட். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற அளவு வந்து 8,50,000 ரூபாய் கேட்கறோம்னா நம்ம நண்பர் வண்டி வித்து கொடுக்க சொல்லி போட்டிருக்காரு. நமக்கு ஆஃபீஸ்க்கு 2% கமிஷன் வர சொல்லி பார்ட்டி வர சொல்லி நேராக பேசிக்கலாம். இன்டீரியர்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா எல்லோ கலர்ல போட்டிருப்பாங்க. வித்தியாசமா இருக்கு. ஆனா உங்களுக்கு M2 இருந்தாலும் ABS வந்துடும், டூயல் ஏர் பேக் வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெருக்கி நிறைய வந்துடும். ஒரு அலாய் வீல், ஆமா, கொஞ்சம் பேக் வைப்பர், இந்த மாதிரி LED லைட், ஹெட்லாம்ப், ப்ரொஜெக்டர், இது மாதிரி ஒரு சில இது வராது. இந்த வண்டி வந்து 7 சீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே 12 தான் மைலேஜ் கொடுக்கும். ஆனா மராசா பொறுத்த வரைக்கும் 16 to 17 கொடுக்கும். நீங்க பொறுமையா ஓட்டினீங்கன்னா 17.5 எடுக்கலாம். மராசா வச்சு ஓட்டுறவங்க கேட்டா தெரியும். ஆமா, நல்ல மைலேஜ். இன்னைக்கு வந்து பெரிய வண்டிங்க எல்லாம் மைலேஜும் கொடுக்குற வண்டினா கிட்டத்தட்ட இனோவாவுக்கு இருக்காது. இனோவாவுக்கு அடுத்துன்னா அது மராசா தான். ஆனா இனோவால போற ஆளுங்க போயிடலாம். ஆமா, கண்டிப்பா 8 பேர் தாராளமா போலாம். நீ டீ போர்டு வண்டி நிறைய வண்டி மராசால வர்றது காரணம் அந்த மைலேஜ் தான். ஓகே. ஆனா இந்த பக்கம் இருக்க வண்டி பாத்தீங்கன்னா இது அட்வான்ஸ் ஆன வண்டி, இதெல்லாம் நம்ம வண்டிங்க, அது மூணுமே நம்ம வண்டிங்க கொடுக்கல. ஆமா, அதெல்லாம் நாட் ஃபாஸ்ட் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்ல, விக்கிற இடத்துல நாங்க விக்க மாட்டோம்னா எடுத்துருவோம். அது வெயில நிப்பாட்ட மனசு இல்ல, எல்லாம் லோ பட்ஜெட் வண்டி தானே அப்படின்னு சொல்லி இங்க நிப்பாட்டியாச்சு. அந்த ரோ ஃபுல்லா லேட்டஸ்டா நிக்கிறனால. அடுத்து பாக்குறது வந்து ஆம்னின 2015 2 ஓனர் பெட்ரோல்னு, புதுக்கோட்டை நம்பரு. வண்டி இன்டீரியர் நல்லா இருக்கும். லைட்டா 1-2 பீஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள வந்து 2,80,000 ரூபாய் கேட்கிறோம். நேர்ல இருந்தாங்கன்னா ஒரு 2,50,000 ரூபாய், 55,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். 50 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆமா, MPFI இன்ஜினு. வண்டி நல்லா இருக்கும், இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். பியூர் பெட்ரோல்ண்ணா. கண்டிப்பா வியாபார ரீதியா எடுக்கணும் அப்படின்னா ஆமா, மல்டி பர்பஸ்க்கா எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷிஃப்ட்ண்ணே 2007 3 ஓனர்ண்ணே, 220 கேட்குறோண்ணே, ஒரு 210 அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். ஃபேன்சி நம்பர், வண்டி நம்பர் 1000, FC 27 வரைக்கும் இருக்கு. 2007 3 ஓனர் வண்டி, லேம்ப் எல்லாமே. ஆமா, ஃபேன்சி நம்பர். ஆல்ரெடி இந்த போன வீடியோல இந்த வண்டி நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்படி இருந்திருக்காது, நிறைய வேலை பார்த்துட்டோம். அப்ப கொஞ்சம் லோ பட்ஜெட் வண்டி மாதிரி வச்சிருந்தோம். எவ்வளவு சொன்னீங்க? 2008? 2007 3 ஓனர்ண்ணா. எவ்வளவு கேக்குறீங்க? அண்ணா 220 கேட்குறோம், ஒரு 210 அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். 27 வரைக்கும் FC இருக்கும். இன்சூரன்ஸ் ஒரு மாசத்துக்கு இருக்கும். இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துடலாம். அந்த இன்சூரன்ஸ் விட்டுருக்கோம், 1 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துடலாம். ஃபேன்சி நம்பர் வண்டி, நல்லா இருக்கும் வண்டி. டீசல்? ஆமா, டீசல். இந்த பட்ஜெட்ல ஷிஃப்ட் கேட்கறவங்களுக்கு நல்ல வண்டி. ஓகே. பிளாக் கலர் அலாய் வீல் இருக்கும். இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது மான்சா 2010 1 ஓனர். இது வந்து வண்டி புக் பண்ணிட்டோம். நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தர் எடுத்துக்கிறேன்ட்டாரு. வண்டி ரொம்ப கிளீனா இருக்கும். 68 கிலோ ரெக்கார்டு, பெட்ரோல் வேரியன்ட் இது. சூப்பர். ஆமா, வண்டி இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். சிங்கிள் ஓனர் வண்டி, 68 கிலோமீட்டர் ரெக்கார்டு. வண்டியில ஒரு சின்ன கோடு கிடையாது, ரஸ்டிங் கிடையாது, எல்லாமே நீட்டா இருக்கும்ண்ணே. வந்தானே புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாருன்னா அவரோட டீட்டெயிலாம் வாங்கி வச்சிருந்துருப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ரேட் பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியான வண்டி வரும்போது சொல்லுங்க அப்படின்றப்ப கம்பல்சரி அவ்வளோ ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஒரு 10 கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி நல்லா இருக்கும் வண்டி. எங்க ஏதாவது என்ன மான்சாவா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்கு. பேல் லைட் வேற, லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர், 4 டயர் நல்லா இருக்கும். எல்லாமே ஒரிஜினல். இப்படிப்பட்ட காரை வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஒரு வயசான கஸ்டமர்னா வண்டி நீட்டா வச்சிருப்பாரு. பாத்தீங்களா? ஆமா, அந்த சாத்திரம் போது அந்த பிரீமியமா இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே கீ கார்னர் முதற்கொண்டு இந்த ரெஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பல்சரி ரெஸ்ட். அதாவது டாடா வண்டிங்கல்ல இதெல்லாம் பாருங்களேன், அந்த ஒரிஜினல் ஃபிட்டிங்கோட இருக்கும். ஒரு ரெஸ்டிங் கூட நீங்க பார்க்கவே முடியாது, நீட்டா இருக்கும். கம்பல்ல தான் வர ஸ்டிக்கர் இது பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டா இருக்கும். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அத வச்சிருந்திருக்கவரு எவ்வளவுக்கு குவாலிட்டியா வச்சிருப்பாங்க அப்படின்றது நல்லா இருக்கும். ரைட். அடுத்த வண்டி போயிடுவோம்ண்ணே. ஆமாண்ணே. ஏன்னா கஸ்டமருக்கு இப்படிப்பட்ட கார்களும் குவாலிட்டியான கார்கள் இருக்கு மார்க்கெட்டுக்குள்ளேன்னு காட்டணும்ல. ஆனா இது 2008 இண்டிகா விஸ்டா 3 ஓனர்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம விலை சொல்றது வந்து 1,45,000 கேட்கறோம்ண்ணே. குவார்டர் ஜெட் இன்ஜின், அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்ல டீசல் வண்டி அப்படின்றவங்களுக்கு இந்த பட்ஜெட். ஏன்னா ஆல்டோ எடுத்தாலே சாண்ட்ரோ எடுத்தாலே ₹1.30 வந்துருது. இந்த டீசல் வண்டி, குவார்டர் ஜெட் வண்டி, FC 27 28 வரைக்கும் இது FC இருக்கு. இன்சூரன்ஸ் 3 மாசம் லைவ்ல இருக்கு. ஒரு டீசல் வேரியன்ட் 17-18 மைலேஜ் கிடைக்கணும்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வந்து 1,45,000 கேட்கறோம். வண்டி நேர்ல இருந்து பார்த்தா ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருக்கும். வண்டி ரொம்ப லோக்கல் நம்பர் தான். T40. ஆமா, லோக்கல் தான். மணப்பாறை டிவோல இருக்கு. நாங்க கொடுத்த வண்டி தான். ஆக்சுவலா இந்த கஸ்டமர் தான் அந்த வண்டி கொடுக்க போறோம். அப்படியா? இதை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிறாரு. ஆமா, எங்க மாமாக்கு தான் கொடுக்குறோம், வேற வெளியாளுங்கள்ல. நல்ல வண்டி எல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டா நாங்க வண்டி வாங்குறது? அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா நம்மள நம்பி நம்ம சொன்ன வண்டி இன்னும் பார்க்கவே இல்லை, எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நம்ம கஸ்டமரா இருந்தாலும் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட்னா அது எல்லாத்துக்கும். ஆனா எங்க கஸ்டமர் போன் பண்ணுவாங்க, எங்க இந்த மாதிரி வண்டி இந்த பட்ஜெட்ல வேணும்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்க, வந்தவனே கூப்பிட்டு சொல்லுவேன். வண்டி விற்கிறதோட என் வேலை முடிஞ்சிடாது. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான். வண்டி கொடுத்தும் ஒரு சின்ன இஷ்யூனா கொண்டு வாங்க, நான் பார்த்து தரேன். எனக்கு தெரியாது, பழைய வண்டி தான் விற்கிறோம், நம்ம சொல்ல போறது கிடையாது. கம்பல்சரி நான் பார்த்துறேன். இது உள்ளபடி சொன்னோம்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா நம்ம கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்துருவோம். மைலேஜ் கூட ஓடி இருக்கும், இது இந்த மைலேஜ், இந்த ரெக்கார்டு, இந்த வேலை இருக்குன்றது சொல்லி கொடுத்துருவோம். ஆமா, அப்படிங்கும்போது எந்த ப்ராப்ளம் வராது. மறைக்கும் போது தான் ப்ராப்ளம். கண்டிப்பா. ஆனா இது 2012 ஃபிகோ, ஒரு ஓனர் வண்டி, 2,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் நவம்பர் 24 வரைக்கும் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வந்து 1,75,000 கேட்கறோம். வண்டி 2 ஹெட்லைட் நல்லா இருக்கும், டயர் நல்லா இருக்கும், இன்டர்னல் நல்லா இருக்கும். டீசல் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்புறது அந்த 2 ரூபாக்குள்ள டீசல் வண்டி என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இண்டிகா, விஸ்டா, ஃபிகோ, அது ஷிஃப்ட் இந்த பட்ஜெட்ல அது மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். 12 சிங்கிள் ஓனர் வண்டி, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, இன்ஜின் அண்டர் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். 1,80,000 கேட்குறோம். ஒரு 5 ரூபாய் குறைச்சி ஒரு 1,75 கொடுக்குறானே. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து இண்டிகா. 2007, 3 ஓனர் 4 ஓனர்லாம் இல்ல, ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் இண்டிகா. RC 1 எடுத்த வண்டி. 4 டயர் புது டயரா இருக்கு. இந்த டயர் பேட்டர்ன் பாத்தீங்களா? 4 டயர் பிஸ்டோன் டயர், புது டயர், ஒரே ஓனர் வண்டி. FC 27 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் 5 மாசம் வரைக்கும். ஏசி எல்லாம் நீட்டா இருக்கும், போட்டி நல்லா சில்லுன்னு வரும். ஒரே ஓனர் தான். இந்த வண்டி 7 இண்டிகா நம்ம கேட்கற வந்து 1,30,000. என்ன 7 இண்டிகா வச்சுட்டு 1,30,000 கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. வண்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 1/2 ஸ்ட்ரோக்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஹீட்டர் போட தேவையில்ல, 1/2 ஸ்ட்ரோக்ல ஸ்டார்ட் ஆகும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயர் புதுசு, FC 27 வரைக்கும் இருக்கு. எடுத்தீங்கன்னா 1 ரூபாய் வேலை இல்ல. ஆமா, இண்டிகா கொடுத்துட்டு யாருமே அந்த அளவுக்கு கேரண்டி சொல்ல மாட்டாங்க. இண்டிகா கொடுப்போம், கொடுத்துட்டு எது வேலை இருந்தாலும் நாங்களே பார்த்துறோம். ஏன்னா ஏன் அந்த கான்ஃபிடென்ட்டா சொல்றோம்னா, வேலையே வராது, ஒரு வேலையும் வராது. அதிகபட்ச வேலை இருந்தால் பேட்டரி வீக்கா இருக்கும், ஏசி ஏதாவது கொஞ்சம் டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை கூலிங் காயில் போயிருக்கும், லீக் இருக்கு, அந்த மாதிரி செக் பண்றது மட்டும் தான். மற்றபடி எந்த வேலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்கு, பார்த்தோன்னே தெரியுது அந்த குவாலிட்டி. நீங்க சொன்னது குவாலிட்டி தெரியும். ஹெட்லைட் மொக்கம் நீட்டா போட்டு ஃப்ரண்ட்ல நியூ ஷேப் ஆல்டர் பண்ணி. மதர் நம்பர் ஒரே ஓனர் இண்டிகா. நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட், பெரிய பட்ஜெட் எந்த வண்டி கொடுத்தாலும் டிஓ பண்ணி தானே கொடுப்போம். அதனால 2 ஓனர் பண்ணி கொடுத்துருவோம். திரும்ப எப்போ கொடுக்குறாலும் நம்மளே எடுத்துக்கோ. இந்த வண்டி நம்ம ஒரு 1,25, 1,20 அந்த ரேஞ்ச்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர். ஏசி வர்க்கிங்னே. ஆமாண்ணே, அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். இன்ஜின் 1/2 ஸ்ட்ரோக்ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு பிரச்சனை இருக்காது. அண்டர் பார்ட் சின்ன சத்தம் கூட வராது, நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டாடா டியாகோ. 2018, ஒரே ஓனர், டீசல் வேரியன்ட், எக்ஸ்எம். 1,13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். எக்ஸ்எம் வேரியன்ட்ல ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். 4 டயர் ஃபுல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறோம்ல 4,10,000 கேட்கறோம். 4 டயர் நம்ம எடுத்து போட்டதான். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருந்துச்சு, நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பாடி செக்யூரிட்டி இருக்கும். இன்டீரியர் பாருங்களேன், சீட் கவர்லாம் ஒரிஜினல் சீட் கவர்ல இருக்கும். 24, 25, 24 ஷியோரா மைலேஜ் கிடைக்கும்ண்ணா. 3 சிலிண்டர் தான், ஆனா 24 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் டியாகோ. லேட்டஸ்ட் மாடல். ஆமா, 18, ஒரு ஓனர். இந்த வண்டி நம்ம 4,10 கேட்குறோம். 3,50,000 வரைக்கும் லோனே கொடுக்கலாம், பண்ணி தரலாம். வெறும் 50 ரூபா கொடுத்தாங்கன்னா டியாகோ கொடுத்துடலாம். சூப்பர். நல்ல கஸ்டமரா இருந்தா இன்னொரு 3,45,000 கூட லோன் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 30 ரூபா கொடுத்தாங்கனாலே போதும். 4,10 கேட்குறோம், நேரில் வந்தாங்கன்னா ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாம். ஒரு 4 ரூபா, 395 அந்த ரேஞ்சில் பண்ணி தரலாம். டாடா டியாகோ 2018, ஒரே ஓனர், டீசல். வரைக்கும் நம்ம வண்டியோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வண்டி கொடுக்குறோம்னா வண்டியில ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குனாலும் நம்ம அது கடமைப்பட்டிருக்கோம் பதில் சொல்ல. ஆனா கோச்சுக்காதீங்க, பழைய வண்டி தான், நமக்கு தெரியாது, நம்ம இப்படிதான் எடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்லப்பட்டோம். ஆனா இது இப்படிதான், இந்த இது போயிருக்கோம், நீங்க இங்க போய் பாருங்க, நான் அதுக்கு என்ன நான் அதை பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம வண்டி, ஒரு சில வண்டி அப்டேட் எதுவும் அடுத்தடுத்து என்ன வண்டி வேணும் நீங்க நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த வண்டி வந்திருக்கேன், இந்த வண்டி எடுக்கிறேன், உங்களுக்கு தான் ஐடியா இருக்கான்னு கேட்பேன். ஐடியா இருந்தா உடனே போட்டோ அனுப்பிச்சு. ஏன்னா இதை ஏன் சொல்றேன், அந்த மான்சா டக்குன்னு கொடுத்துருன்னு சொன்னீங்கல்ல, அதனால அந்த நம்பர் வாங்கி வச்சுக்க. யாருக்கும் இந்த வண்டி தேவைன்னா என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் வண்டி வரும்போது சொல்லுவேன். இல்லைன்னா அதுக்கான வண்டியை நான் ஒரு என்கொயரி போட்டு தேடி யார்கிட்ட இருக்க கொடுங்க, என்கிட்ட 2 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வாங்கி உங்களுக்கு அந்த இது நம்ம செஞ்சு கொடுப்போம். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ, நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபினான்ஸ் பண்ணி தர முடியும் அப்படின்றத நான் ஃப்ரீயாகவே நான் பார்த்து கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து
பாப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆமா நம்மள்ட்ட எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு லோன் எலிஜிபிளா இல்லன்றத ஒரு 1 or 2 daysல பார்த்து சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்கலாமா வேணாமா, எவ்வளோ இனிஷியல் கொடுக்கணும், லோன் எவ்வளோ ஆகும், டி எவ்வளோ வரும், இந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்க பார்த்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் நமக்கு லோன் கிடைக்கும் தெரிஞ்சுட்டா நம்ம ஒரு ₹1 பத்தல நகை வச்சுக்கலாம், ₹2 பத்தல அது இன்னொருத்தட்ட வாங்கிக்கலாம், ஒரு சீட் எடுக்கலான்ற கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியும். ஒரு பிளைண்டா நம்ம போறதோட இவ்வளோ லோனு இவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், இவ்வளோ கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு 1 or 2 days டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பார்த்து கொடுத்துருவோம். சரி, நான் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நேரம் வந்து இருக்கிற வண்டியோட அப்டேட் எல்லாமே பார்த்தோம். கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் இறக்கிட்டு உங்களோட ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா இருக்கு. இதே மாதிரி தான் இன்னும் சீக்கிரமே இன்னும் நிறைய ஸ்டாக் இறக்கிட்டு அதனால சீக்கிரம் நான் உங்களை கூப்பிடுறேன். கண்டிப்பா இருக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணே. கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வருது. உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இன்னும் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுக்காக இன்னும் தயார் பண்ணியிருக்கேன். டோட்டலாக எல்லா ஷோரூம் இப்போ நெருக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கார்கள் ஷோரூம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷோரூமும் போயிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ ஷோரூம் இருக்குது, எவ்வளோ கார்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கல. தேடுதலையும் பூர்த்தி பண்ணுற நோக்கத்தில் தான் நான் செயல்பட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு சும்மா குக்கிங் சேனல் போட்டோட இருந்த இடத்துலேருந்து வீடியோ போட்டு சம்பாதிக்க முடியும். பட் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸை ஃபில்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெரிய லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு சந்தோஷத்தையும் என்கரேஜையும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.